Welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சப்ஜெக்டுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெகுலேஷன் 2017 அண்ட் ரெகுலேஷன் 2021க்கு நிறைய சப்ஜெக்டுடைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் சிலபஸ் ஓவர்வியூவும் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்கட்டும், சிலபஸ் ஓவர்வியூவாக இருக்கட்டும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டுடைய கோட் அண்டு நேமை வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒன்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கொஷின்ஸ்ன்னு சொல்கிறத விடவும் டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த டாபிக்ஸ்க்கு கீழே நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவுக்கு டயக்ராம்ஸ் வந்து ரொம்பவே மேஜரான ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. அதனால் ஒரு கொஷினுக்கு இருக்கிற டயக்ராம்ஸை பார்த்துக்கோங்க. நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்கும் அண்ட் சில கொஷின் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொரு கொஷினையும் நல்லா டீப்பாக படிக்கணும். எந்த கொஷினையுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். இப்போ யூனிட் 1 பொறுத்தளவுக்கு நான் வந்து 5 கொஷின் கொடுத்துருக்கேன். யூனிட் 2 பார்த்தீங்கன்னா 3 கொஷின், யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா 4, யூனிட் 4ல் வந்து 3 கொஷின், யூனிட் 5ல் வந்து ஒரு 4 கொஷின். ஓகேங்களா, ரொம்ப லிமிட்டடான கொஷின் மட்டும்தான் கேட்டிருக்கேன். ரொம்பவே இம்பார்ட்டண்டானது மட்டும்தான். இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ நமக்கு பார்ட் ஏ அண்ட் பார்ட் பியில் கூட நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு இந்த சப்ஜெக்டில் சான்சஸ் இருக்குது. அதனால் எந்த கொஷினுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். இப்போ யூனிட் 1 பார்க்கலாம். யூனிட் 1ல் நான் வந்து 5 டாபிக் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா அண்ட் கிர்ச்சாஃப்ஸ் லா. இது வந்து நமக்கு பார்ட் ஏலையோ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓம்ஸ் லா அண்ட் கிர்ச்சாஃப்ஸ் லாவை நமக்கு ப்ராப்ளமாகவும் கேட்கலாம். அடுத்தது நோடல் அனாலிசிஸ் அண்ட் மெஷ் அனாலிசிஸ், ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த அளவுக்கு. இந்த கொஷின் இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பர் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் நோடல் அனாலிசிஸ் கேட்கலாம், இல்லைனா மெஷ் அனாலிசிஸ் கேட்கலாம். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒரு டயக்ராம் இருக்குது, சர்க்யூட் டயக்ராம் கொடுத்து ஃபைன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அதனால் இது நல்லா தரவாக பார்க்கணும். ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்எல்சி. ஸோ ஃபோர்த் ஒன் ஏசி சர்க்யூட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஓகேங்களா, சர்க்யூட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது நமக்கு அது கீழே இருக்கிற காம்பனன்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். இந்த யூனிட் 1 பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய டாபிக் பார்த்தீங்கன்னா நோடல் அனாலிசிஸ் அண்ட் மெஷ் அனாலிசிஸ். இதை ஜஸ்ட் நமக்கு தியரியை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம், அல்லது நமக்கு ப்ராப்ளம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஷினை சரியாக பார்க்காம நோடல் அனாலிசிஸ் கேட்டிருக்காங்களா மெஷ் அனாலிசிஸ் கேட்குறாங்களான்னு தெரியாமல் நம்ம வந்து அதை அட்டன் பண்ணி ஸோ நிறைய பேர்த்துக்கு மார்க்ஸ் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் கொஷினை நல்லா பார்த்து என்ன அனாலிசிஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், என்ன மாதிரி ஃபார்முலாஸ் கொடுக்கணும், என்ன டயக்ராம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு ப்ராப்பராக நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா. அடுத்து யூனிட் 2 பார்க்கலாம். இதில் வந்து நான் 3 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிசி ஜெனரேட்டர் அண்ட் டிசி மோட்டார். ஸோ இது வந்து தனித்தனியாக கேட்குற கொஷின். டிசி ஜென்ரேட்டர் தனியாகவும் மோட்டார் தனியாகவும் கேட்பாங்க. இதுலேயும் நம்ம வந்து டயக்ராம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவுக்கு டயக்ராம் கரெக்டாக நம்ம போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது சிம்பிளாக டிரான்ஸ்ஃபார்மர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கேட்டாலே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஆன்சர் பண்ணணும். ஒர்க்கிங் பிரின்சிபல், அதுக்கான ப்ராப்ளம்ஸ், அந்த இது இருக்கும். ஓகேங்களா, டெரிவேஷன் அதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து 2 மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஃபர்ஸ்ட் நம்ம 3 ஃபேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த யூனிட்டில் வெறும் 3 டாபிக் கொடுத்துருக்கறனால நல்லா டீப்பாக படிக்கும். ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் யூனிட் பார்க்கலாம். இந்த தேர்ட் யூனிட்டில் ஜஸ்ட் ஒரு 4 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீனர் டயோடு. ஸோ இந்த யூனிட்டில் இந்த ரெண்டுமே வந்து ஒரு ரிப்பீட்டடான கொஷின் சொல்லலாம். எப்படி சொல்லலாம், பிஎன் ஜங்ஷன் டயோட் கேட்பாங்க, இல்லைனா ஜீனர் டயோட் கொஷின் கேட்பாங்க. அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். அடுத்தது ஜிஎஃப்இடி, எஸ்சிஆர், எம்ஓஎஸ்எஃப்இடி, ஐஜிபிடி. ஸோ இந்த ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 4யுமே கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். 4மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க தனித்தனியாக. பட் இந்த யூனிட் பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்ட் ஜீனர் டயோட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கூட நம்ம வந்து அதுக்கான டயக்ராமை போட்டு நம்ம வந்து அதுக்கான டெரிவேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட் மட்டும் இல்லை, இந்த சப்ஜெக்ட்டுக்கு டயக்ராம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இது 4 கொடுத்துருக்காங்களா, JFET, SCR, MOSFET, IGBT. இதில் 4ல் வந்து நமக்கு 2 அல்லது 3 வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 16 மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது நம்ம யூனிட் 4 பார்க்கலாம். யூனிட் 4 நான் வந்து ஒரு 3 டாபிக் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து SOP அண்ட் POS ஃபார்மு. ஸோ இந்த 4th யூனிட் வந்து மற்ற யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஓகேங்களா. வந்து டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் சிஸ்டம் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு 2017 ரெகுலேஷனில் ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு. அந்த சப்ஜெக்ட் இருக்கிற விஷயங்களை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஓகேங்களா. SOP அண்டு POS ஃபார்மு. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேமேப் ரெப்ரசன்டேஷன். ஸோ கேமேப் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட் அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் என்னென்னா என்ன மாதிரி பிட்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். எத்தனை வேரியபிள்ஸ் இது பண்ணுறாங்களோ அதையும் பார்த்து யூஸ் பண்ணணும். அடுத்தது எரர் டிடெக்ஷன் கரெக்ஷன் கோடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக நாம் இது பண்ணணும். ஸோ இதில் வந்து 3 கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா SOP அண்ட் POS ஃபார்ம், இந்த 3மே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ரொம்ப மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் இது கொடுக்குதுன்னா கேமேப் ரெப்ரசன்டேஷன். இந்த கேமேப் ரெப்ரசன்டேஷன் நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. மினிமைசேஷன் யூஸிங் கேமேப் ரெப்ரசன்டேஷனும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா. இந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பட் எந்த இதையுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ இந்த கேமேப் ரெப்ரசன்டேஷனுக்கு ஒரு டேபிள் மாதிரி போடுவோம். ஸோ அந்த டேபிள் போட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நம்ம கொடுக்குற எத்தனை வேரியபிள்ஸு 2, 3 இந்த மாதிரி எவ்வளோ வேரியபிள்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து அது வந்து மாறும். ஓகேங்களா. இப்போ 2 வேரியபிள்ஸ் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மாதிரியான டேபிள் போடுவோம். 3 வேரியபிள் இருக்கும்போது அதுக்கு வேறு மாதிரியான ஒரு டேபிள் வந்து நம்ம வந்து போடுவோம். ஓகேங்களா. அப்போ யூனிட் 4ல் இது வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட யூனிட்டு. ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2017 ரெகுலேஷனில் நமக்கு வந்து டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் சிஸ்டம் டிசைன் ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு. அதனுடைய ஒரு யூனிட் அப்படியே கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஒன்ஸ் அந்த ப்ராப்ளம் வந்து நாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதனால இது ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம 5th யூனிட் பார்க்கலாம். இதில் 4 கொஷின் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மூவிங் காயில் அண்ட் மூவிங் அயன் மீட்டர்ஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எனர்ஜி மீட்டர். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா CT அண்ட் PT அண்ட் DSO. ஃபோர்த் ஒன் டேட்டா அக்விசிஷன். ஸோ இந்த யூனிட்டில் வந்து நம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எனர்ஜி மீட்டர் அப்படிங்கிற கொஷினுக்கு தான். பட் எல்லாமே நாம் வந்து படிக்கணும். மூவிங் காயில் அண்ட் மூவிங் அயன் மீட்டர்ஸ் வந்து நமக்கு தனித்தனியாக 8 மார்க்ஸில் கேட்கலாம். அல்லது நம்ம கம்பைண்டாக வந்து கேட்டால் நமக்கு ஒரு 16 மார்க்ஸாக கேட்கலாம். ஓகேங்களா. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் நமக்கு வந்து 50-50 சான்சஸ். ஸோ 50-50 ஏன் சொல்கிறேன்னா 50% தியரி அண்ட் 50% ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மெயினாக நம்ம இதில் இருக்கிற டயக்ராம்ஸை நல்லா பார்க்கணும். ஒன்ஸ் நம்ம டயக்ராமை கரெக்டாக போட்டோம்னாலே அந்த டயக்ராம்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு 16 மார்க்கை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம டயக்ராம் தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில விஷயம் டயக்ராமாக கொடுத்து அண்ட் அதற்கான ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி நோடல் அனாலிசிஸ், மெஷ் அனாலிசிஸ் மாதிரி நமக்கு ஒரு டயக்ராமை கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம வந்து இங்கே இந்த சப்ஜெக்ட்டுக்கு மெயினாக இந்த டயக்ராமுக்கும் ப்ராப்ளமுக்கும் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய டைம் அதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் அண்டு டயக்ராம் கொடுத்து போடுறதா இருக்கட்டும், நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஒவ்வொரு கொஷினையும் சால்வ் பண்ண நமக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்க்கணும்னு நினச்சா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.